லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் முதல் ஞாயிறு. சோதனைகளை வெல்வோம். என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இளம் வயதில் ஏற்பட்ட மர்ம காய்ச்சலால் பார்வை, பேச்சு, கேட்கும் திறன் அனைத்தையும் இழந்தவர் ஹெலன் கெல்லர். இவர் ஆனி சுலிவன் என்பவரால் சைகை மொழி கற்பிக்கப்பட்டு பிறரோடு தொடர்பு கொள்ளத் தொடங்கினார். பேச்சு மற்றும் கேட்கும் திறனை இழந்தவர்களில் முதல் இளங்கலை பட்டம் பெற்றவர் இவர்தான். ஏறத்தாழ 40 நாடுகளுக்கு பயணம் செய்து மாற்றுத்திறனாளிகள் தங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க பல சொற்பொழிவுகளாற்றினார். பல்வேறு நூல்களை எழுதியுள்ள இவர் பல இடங்களில் தொழிலாளர் நலனுக்காகவும் பெண்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுத்துள்ளார். உலகில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் போராளியாக கருதப்பட்டார் ஹெலன். இவரது வாழ்க்கையை தழுவி த மிராக்கிள் உமன் என்ற பெயரில் நாடகங்களும் திரைப்படமும் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றன. இவர் பிறந்த தினமான ஜூன் 27 அமெரிக்காவில் ஹெலன் கெல்லர் தினமாக கொண்டாடப்படுகிறது. லட்சியம் தெளிவாக இருக்கும்போது வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் சாதனைகளாக்கலாம் என்பதற்கு ஹெலன் கெல்லர் மிக பெரும் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். அன்பர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் சோதனைகளை வெல்பவர்களே சாதனையாளர்களாக ஒளிர முடியும் என்ற கருத்தை முன்வைக்கின்றன. முதல் வாசகத்தில் இறை தந்தை முன்வைத்த சோதனையில் நமது முதல் பெற்றோரான ஆதாமும் ஏவாளும் தோல்வியுறுகின்றனர். அதற்கு காரணம், நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்று கூறிய பாம்பின் மாய வலையில் சிக்கிக் கொண்டதுதான். மேலும் பழத்தின் மீதான மாயக்கவர்ச்சி ஏவாவை சுலபமாக வீழ்த்தி விடுகிறது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள் என்று தொடக்க நூல் சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே இந்த 3 காரியங்களை நம் மனதில் கொண்டு இப்போது நமது மறைவுரை சிந்தனைகளை ஆழப்படுத்துவோம். பிரியமானவர்களே, உண்பதற்கு சுவையானது என இன்றைய உலகம் பல்வேறு உணவுப் பொருள்களாலும் மதுபான வகைகளாலும் கவர்ந்திழுக்கப்படுகின்றது. வண்ண வண்ண விளம்பரங்கள் மனிதரை கவர்ந்திழுத்து இவை இரண்டிற்கும் அடிமையாக்கி விடுகின்றன. உண்பதற்கு சுவையானது என்பது பெருந்தீனி என்னும் கொடிய பாவத்திற்கு இட்டுச் செல்கின்றது. பெருந்தீனி என்பது உடல் மற்றும் ஆன்மாவிற்கு துயரங்களை ஏற்படுத்தி அவற்றை பாவத்தில் தள்ளுகிறது. பெருந்தீனி என்ற தீமையை எதிர்த்து போராடுவது உணவின் மீதான பசியை விருப்பத்துடன் அடக்குவதை குறிப்பிடுவதல்ல. மாறாக வாழ்க்கையில் அதன் உண்மையான இடத்தை பற்றி சிந்திப்பதாகும். நவீன கலாச்சாரத்தில் எந்தெந்த சுவையான உணவை எந்தெந்த வழிகளில் உண்ண வேண்டும் என்பது மருத்துவ பரிந்துரைகளால் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதே
நிதர்சனமான உண்மை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நெஸ்லே நிறுவனம் தயாரிக்கும் மேகி நூடுல்ஸ் என்ற உணவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட ரசாயன பொருள் கலப்பதாக புகார் எழுந்த நிலையில் புதுதில்லி, உத்தரகாண்ட், காஷ்மீர், குஜராத் உள்ளிட்ட பல மாநிலங்களில் அவ்வுணவுப் பொருளுக்கு தடை விதிக்கப்பட்டது. தமிழகத்திலும் மேகி நூடுல்ஸுக்கு தடை விதிக்க வேண்டும் என பலர் கோரிக்கை வைத்தனர். காரியத்தின் அளவு அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமாக இருப்பது ஆய்வின் போது தெரிய வந்ததை தொடர்ந்து மேகி நூடுல்ஸுக்கு தமிழகத்திலும் தடை விதிக்கப்பட்டது. விற்பனையில் உள்ள அனைத்து மேகி நூடுல்ஸ் உணவுப் பொருள்களையும் திரும்பப் பெற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு சில மாதங்களிலேயே இது தவறான பொய் பிரச்சாரம் என்றும், நாங்கள் காரியத்தின் அளவை அதிகமாக மேகி நூடுல்ஸில் சேர்க்கவில்லை என்றும் கூறி விற்பனையை மீண்டும் தொடங்கிவிட்டது அந்நிறுவனம். உண்பதற்கு சுவையானது என்பதன் பெயரில் இன்று எத்தனையோ விதமான பாவச் செயல்கள் நம் சமுதாயத்தில் அரங்கேறி வருகின்றன. இன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் தன் பிடியில் வைத்திருப்பது கண்களுக்கு களிப்பூட்டும் விளம்பரங்கள்தாம். விளம்பரமின்றி விற்பனை இல்லை என்பதே தாரக மந்திரமாகி இருக்கின்றது. குறிப்பாக நம் தமிழக சூழலில் வண்ண வண்ண உடைகளும் விதவிதமான நகைகளும் நம் கண்களுக்கு களிப்பூட்டி அவற்றில் வீழ்ந்து போக வைப்பதில் விளம்பரங்களுக்கு முக்கிய பங்குண்டு. அந்த காலத்தில் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே புதிய உடைகள் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்றோ எல்லா விழாக்களுக்கும் புதிய உடைகள் வாங்கி அணியும் பழக்கம் வந்துவிட்டது. பல்வேறு விளம்பரங்கள் வழியாக கண்ணை கவரும் புதிய வகை வடிவங்களில் ஆடைகள் வருவதை பார்த்தவுடனேயே அதுபோலவே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடுகிறது. இதனால் நன்றாக இருக்கும் பழைய நல்ல ஆடைகளை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு புதிய ஆடைகள் வாங்க மோகம் கொள்கின்றோம். மேலும் மற்றவர்களைப் போல தங்களால் புத்தாடைகள் உடுத்த முடியவில்லையே என்ற தாழ்வு மனப்பான்மை ஏழை எளியவர்களிடம் ஊற்றெடுக்கத் தொடங்கிவிடுகிறது. இதன் விளைவாக வட்டிக்கு கடன் வாங்கியாவது இதனை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள். இதுவே பல்வேறு பாவச் செயல்கள் விளைவதற்கு காரணமாகி விடுகின்றது. இரண்டாவதாக, கண்கவரும் பொன்னகைகள் அணிவது இன்றைய ஒட்டுமொத்த இந்தியாவையும் சீர்குலைத்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழகத்திலும் கேரளாவிலும் சொல்லவே தேவையில்லை. இன்று நகைகள் இல்லாமல் திருமணம் இல்லை என்ற அகோர நிலை ஏற்பட்டுவிட்டது. இந்த பிரச்சனையால் எத்தனையோ லட்சம் இளம்பெண்கள் இன்னும் திருமணமாகாமல் இருக்கின்றனர். பலர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படும் அதேவேளை திருமணமான பெண்களில் பலர் இந்த நகை பிரச்சனையால் வரதட்சணை என்னும் பாவத்தின் பிடியில் சிக்குண்டு தங்கள் இன்னுயிரை மாய்த்து கொள்கின்றனர். வீடுகளில் பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டாலே போதும், அவர்களுக்கு நகைகளை வாங்கி சேமித்து வைப்பதிலேயே அவர்தம் பெற்றோரின் வாழ்வு முழுவதும் வீணாகி விடுகிறது. எவ்வளவுதான் நகை விலை ஏறினாலும் நகை வாங்கும் மக்களின் கூட்டம் மட்டும் குறைவதில்லை என்பதை காணும்போது மக்கள் பொன் நகைகள் மீது கொண்டுள்ள கட்டுக்கடங்கா மோகம் இன்னும் குறையவில்லை என்பதை உணர முடிகின்றது. இதனால் குடும்ப வாழ்வின் உயர்ந்த நெறிகளை விடுத்து பொய்யான போலியான ஆடம்பர வாழ்விற்கு ஆசைப்பட்டு பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றோம். மூன்றாவதாக, இன்றைய உலகில் மிதமிஞ்சிய அறிவு பற்றும் பாவத்தை விளைவிக்கும் ஒரு முக்கிய காரணியாகிறது. கடவுளை அறிய வேண்டும், அவரை போல ஆக வேண்டும் என்ற பேராசையால்தான் ஆதாமும் ஏவாவும் பாவத்தில் வீழ்ந்தனர் என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைய நம் சமுதாயத்தில் தொடக்க நிலையில் கற்பிக்கும் ஆசிரியர்களை மேல்நிலையில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் ஏற்றத்தாழ்வுகளுடன் நடத்துவதும், இந்த இரு பிரிவினரையும் கல்லூரி பேராசிரியர்கள் பாகுபாடு கொண்டு நடத்துவதும் பாவத்திற்கான வழிகளாக அமைகின்றன. மேலும் இந்த வேறுபாடு துறவு வாழ்விலும் நிகழ்ந்து வருவது இன்னும் வேதனையானது. அந்த குருவைப் போல அல்லது அந்த சகோதரியைப் போல நானும் படிக்க வேண்டும், எனக்கும் அனுமதி கொடுங்கள் என்று தலைமை பொறுப்பில் உள்ளவர்களிடம் வீண் விவாதம் செய்வதை பார்த்திருக்கின்றோம். நான் ஒரு குருவாகவோ அல்லது அருள் சகோதரியாகவோ இருப்பதே போதும், அதுவே புனிதம், அதுவே பெருமை என்று உணராமல் வெறித்தனமான அறிவு பசி கொண்டு ஆன்மீக வாழ்வை மாசுபடுத்தும் போது பாவம் துறவு வாழ்விலும் நுழைகின்றது. இன்றைய நற்செய்தியில் மேற்கண்ட 3 சோதனைகளையும் இயேசுவுக்கு முன்வைக்கிறது அலகை. முதலாவதாக, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்று சுவைதரும் உணவை நோக்கி இழுக்கிறது அலகை. ஆனால்
மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்று கூறி அலகையின் முதல் சோதனையை முறியடிக்கின்றார் இயேசு. இரண்டாவதாக, அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று கூறி களிப்பூட்டும் கவர்ச்சியை காட்டுகிறது அலகை. ஆனால் இயேசு, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று கூறி அலகையை வெல்கின்றார். மூன்றாவதாக, மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்று கூறி இயேசுவுக்கு அறிவை பயன்படுத்தி அதிகாரத்தை பெறும் ஆசையை ஊட்டுகிறது அலகை. ஆனால் இயேசுவோ, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்று கூறி மூன்றாவது சோதனையையும் வென்று அலகையை விரட்டியடிக்கின்றார். அன்பர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் இயேசுவை புதிய ஆதாமாக படம் பிடித்து காட்டுகின்றார் புனித பவுலடியார். இறைத்தந்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒட்டுமொத்த உலகையும் சாவின் பிடிக்குள் தள்ளியவர் பழைய ஆதாம். ஆனால் இறைத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து கொடிய பாடுகள் நிறைந்த சிலுவைச் சாவை ஏற்றதன் வழியாக ஒட்டுமொத்த உலகையும் சாவின் பிடியிலிருந்து விடுதலை பெறச் செய்து என்றுமுள்ள நிலைவாழ்வுக்கு அழைத்துச் சென்றவர் புதிய ஆதாமான இயேசு. இதன் காரணமாகவே ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை என்றும், ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள் என்றும் எடுத்துரைக்கின்றார் புனித பவுல். நாம் சோதனை என்னும் கொள்கலனில் சுட்டரிக்கப்பட்டால்தான் லட்சிய வாழ்வுக்கான வைரங்களாக ஒளிர முடியும். அதாவது, நமது லட்சியத்தில் தெளிவு இருக்கும்போது சோதனைகளை வெல்வது நமக்கு எளிதான காரியமாக இருக்கும். ஆகவே சோதனைகளை மன உறுதியோடு தாங்கும் விதமாக நமது லட்சியத்தில் உறுதியோடு இருப்போம். அதற்கான அருள்வரங்களுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். சோதனைகளை வெல்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். லாஸ் ஏஞ்சல்ஸின் அனாகையில் இடம்பெறும் 70வது துறவற கல்வி மாநாட்டிற்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், இந்த நிகழ்வு இறைவேண்டல், உருவாக்க பயிற்சி மற்றும் தோழமை மூலம் ஆன்மீக புதுப்பித்தலை வளர்க்கும் என்று தான் நம்பிக்கை கொள்வதாகவும் கூறியுள்ளார். பிப்ரவரி 20 வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தையின் பெயரில் திருப்பீடச் செயலர் கர்தினால் பரோலின் அவர்கள் கையொப்பமிட்டு அனுப்பியுள்ள இந்த சிறப்பு செய்தியில் இம்மாநாட்டில் பங்கேற்கும் அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் மொழிந்துள்ளார் திருத்தந்தை. துறவற கல்வியாளர்களின் முக்கிய பங்களிப்பை ஒப்புக்கொண்டுள்ள திருத்தந்தை,
நற்செய்தியை பரப்புவதிலும் இறைவனுடனான உண்மையான சந்திப்பை தூண்டுவதிலும் நம்பகத்தன்மையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். ஒரு உண்மையான ஆசிரியர் உண்மைக்கான விருப்பத்தை தூண்டுகிறார் என்று தனது திருத்தூது மடலிலிருந்து பார்வையாளர்களுக்கு நினைவூட்டியுள்ள திருத்தந்தை, மற்றவர்களை அவர்களின் ஆன்மீக வளர்ச்சியில் வழிநடத்த இயேசுவுடனான உறவை வலுப்படுத்துமாறு கல்வியாளர்களை ஊக்குவித்துள்ளார். இளம் பங்கேற்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் செய்தியையும் வழங்கியுள்ள திருத்தந்தை, குறிப்பாக திருநற்கருணை மூலம் கடவுளின் அன்பிற்கு தங்கள் இதயங்களை திறக்க அவர்களை அழைத்துள்ள அதேவேளை, இது வாழ்க்கையின் அனைத்து சவால்களிலும் வலிமையின் ஆதாரமாக உள்ளதாக விவரித்துள்ளார். அர்ப்பண வாழ்விற்கு அழைக்கப்பட்ட இருபால் துறவியர் மற்றும் அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ பொதுநிலையினருக்கு ஒரே குடும்ப உணர்வு என்பது முக்கியமாக கடவுளுடனான அவர்களின் உறவு, திருநற்கருணை, இறைவேண்டல் மற்றும் வழிபாடு, இறைவார்த்தையை கேட்பது மற்றும் அருளடையாளங்களை கொண்டாடுவது ஆகியவற்றிலிருந்து வருகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. அமலமரி அர்ப்பண துறவு சபையினர் தங்கள் விதிகள் மற்றும் அமைப்பு விதி தொகுப்பு அங்கீகரிக்கப்பட்டதன் 200வது ஆண்டு நிறைவையும், திருத்தூதர்களின் அன்னை சபையின் அருள் சகோதரிகள் தங்கள் நிறுவனரின் 150வது ஆண்டு நிறைவையும் கொண்டாடும் வேளை பிப்ரவரி 21 சனிக்கிழமையன்று அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்தார் திருத்தந்தை. தனது உரையில் இரு துறவு சபைகளின் பகிரப்பட்ட மறைபரப்பு பணிக்கான இறையழைத்தலை எடுத்துரைத்த திருத்தந்தை, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்கும் தேவையில் இருப்போருக்கு பணியாற்றுவதற்கும் அவர்களிடம் இருக்க வேண்டிய உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். இறுதியாக துறவற சமூகங்களுக்குள் குழும உணர்வு, இறைவேண்டல் மற்றும் ஒன்றிப்பில் வேரூன்றிட அழைப்பு விடுத்த திருத்தந்தை, இந்த 2 துறவு சபைகளுக்கும் தனது இறைவேண்டல்களையும் அப்போஸ்தலிக்க ஆசிரையும் வழங்கி தனது உரையை நிறைவு செய்தார். தற்போது நடைபெற்று வரும் உலக ஆயர்கள் மாமன்ற ஒன்றிணைந்த பயணத்தின் பின்னணியில் கீழே வழிபாட்டு முறை திரு அவைகளின் திருச்சபை சட்ட தொகுப்பில் திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காக உலக ஆயர்கள் மாமன்றத்தின் பொதுச் செயலகம் கீழே வழிபாட்டு திரு அவை சட்ட ஆணையம் என்ற புதிய அமைப்பை நிறுவியுள்ளது. பிப்ரவரி 20 வெள்ளியன்று இந்த ஆணையத்தின் முதல் கூட்டம் ஆயர்கள் மாமன்றத்தின் தலைமையகத்தில் நடைபெற்றது. லத்தீன் திரு அவைகளின் திரு அவை சட்டத்தில் கவனம் செலுத்துவதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் திரு அவை சட்டம் சார்ந்த ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய ஆணையமானது பல்வேறு துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் ஆயர்கள் மாமன்ற கொள்கைகளுக்கு ஏற்ப சீர்திருத்தங்களை கொண்டு வருவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த புதிய ஆணையம் சட்ட நூல்களுக்கான துறை மற்றும் கீழே வழிபாட்டு முறை திரு அவைகளுக்கான துறையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கீழே வழிபாட்டு முறை திரு அவைகளின் திரு அவை சட்ட வல்லுநர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. திரு அவை சட்ட நூல்களுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் இந்த ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடுவார். மேலும் தற்போதைய கீழே வழிபாட்டு முறை திரு அவைகளின் திரு அவை சட்டங்களை காலத்திற்கேற்ப புதுப்பிப்பதில் அவர் கவனம் செலுத்துவார். அடிப்படை சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக கூறி முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில் வட இலங்கையின் யாழ்ப்பாண மறைமாவட்ட தல திரு அவை தலைவர்கள் குடிமை சமூக குழுக்களுடன் இணைந்துள்ளனர். பிப்ரவரி 16 திங்களன்று சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திற்கு மாற்றாக கொண்டுவரப்பட உள்ள அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எனும் சட்டத்திற்கு எதிராக தல திரு அவை தலைவர்கள் மனு ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளனர். யாழ்ப்பாண ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கையெழுத்திடும் நிகழ்வில் கத்தோலிக்க மற்றும் இந்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர். இச்சட்டம் முறையான ஆலோசனைகளுக்கு பின்னரே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.